மச்சான். வருண், அவனுக்கு எதுவும் ஆக கூடாதுன்னு சொன்னேல்ல. என்ன நடக்குதுன்னே எனக்கு புரியலக்கா. இங்க பாரு, வருணுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு உங்களை சும்மா விட மாட்டேன். வருணுக்கு ஏதாவது ஆயிட போது, போய் அவங்கள அடிச்சு துரத்துங்க. நம்ம ஹீரோ எப்பவுமே ஒன் மேன் ஷோ தான். கொஞ்ச நேரம் நின்னு வேடிக்கை மட்டும் பார். ஒத்த ஆளா நின்னு எல்லாரும் எப்படி அடிச்சு தூள் கலப்ப போறான்னு. ஏண்டி, நீ தான் அந்த ராகேஷை கல்யாணம் பண்ணிக்க போறல, வருணுக்கு ஏதாவது ஆனா உனக்கு என்ன? ஏண்டி இந்த நேரத்துல இப்படி பேசிட்டு இருக்க? ஏப்பா, உனக்கு ஒண்ணு ஆகலையே? தம்பி, யார் இவங்களா? எதுக்காக சண்டை போட்டீங்க? யாரும் பயப்படாதீங்க. அவங்க கல்யாண வீட்டுல திருட வந்திருக்கானுங்க, அவ்வளவு. ஐயோ வருண், உனக்கு எதுக்குப்பா இந்த வம்பெல்லாம்? இதுக்கு தான் நீங்க இருக்க வேண்டாம்னு சொன்னேன். நீங்க நினைக்கிற மாதிரி எனக்கு ஒண்ணும் ஆகாதுமா. இப்பதான் நாங்க இருந்தே ஆகணுமா. வேண்டாதவங்க, தப்பானவங்க இங்க நிறைய பேர் சுத்திக்கிட்டு இருக்காங்க. வருண், எல்லாரையும் அடிச்சு விரட்ட நாங்க இருந்தே ஆகணும். சரி சரி தம்பி, தெரிஞ்சா பூமிகா கல்யாணம். எல்லாரும் போய் தூங்குங்க. காலைல நிறைய வேலை இருக்குல்ல. போங்க போங்கம்மா. பாட்டி நீங்களும் போய் தூங்குங்க. போங்க. வாமா, வா உள்ள வா. வாமா, நீ போச்சு. வா. வருண், அவங்க திருட வந்தவங்க இல்ல, அவங்க அஞ்சலி ஏற்பாடு பண்ண ஆளுங்களா தான் இருக்கணும். நாங்க பயப்படக்கூடாதுன்னு போய் சொல்றீங்க. இதுக்கு தான் நான் பயந்தேன். தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க. நீ போய் தூங்கு. மாம்ஸ், இத நீங்க எதிர்பார்க்கல. என்ன சொல்ற நீ? என்னோட மோத முடியலன்னு ஆளை வச்சு கடத்த சொல்லிருக்கீங்களா? அசிங்கமா இல்ல? வருண், என்னென்னமோ பேசுற நீ. நான் ஏன் இதெல்லாம் பண்ணணும்? பூமிக்கு அப்பா வச்சன் பாக்குறேன். ஏன் இவ்வளவு கேவலமா நடந்துக்கிறீங்க? அஞ்சலி வந்து நான் பேச்ச கேட்டுட்டு உங்க பொண்ணுக்கு எப்படி துரோகம் செய்றீங்களே? எப்படி உங்களுக்கு மனசு வருது? பாரு, தேவையில்லாம ஏதாவது பேசுற நீ. சொல்லிட்டேன். எல்லாம் தெரிஞ்சுதான் பேசுறேன். இன்னொரு தடவை இந்த மாதிரி கேவலமான விஷயம் எல்லாம் பண்ணாதீங்க. அப்புறம் நானும் வேற மாதிரி டீல் பண்ணுவேன். வருண், எவ்வளவு நடந்தோம், ஏன் இங்க இருந்து போக மாட்டேங்கிறீங்க? உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்? கருவேலங்காட்டுக்கு வத போட்டதாரிங்கு செத போல நான் இங்கு நெஞ்சில் தீயாச்சு ஓரவுன்னு வந்தானே. பூமி, உனக்காகத்தான் நான் இங்க இருக்கேன். எனக்கு ஏதாவது ஆயிடும் நினைச்சு நீ துடிக்கிறியே, அதே மாதிரி தானே உனக்கு ஏதாவது ஆயிடும் நினைச்சு நானும் கவலைப்படுவேன். உங்களை நான் பார்த்திருக்கவே கூடாது வருண். என் லைஃப்ல நான் உங்களை மீட் பண்ணிருக்கவே கூடாது. அந்த வீட்டுக்கு வந்திருக்க கூடாது.
எனக்காக நீங்க ஹெல்ப் பண்ணிருக்க கூடாது. எல்லாத்துக்கும் மேல இந்த பொல்லாத உலகத்துல உண்மையான அன்புங்கிறது எப்படி இருக்கும்னு எனக்கு நீங்க காட்டியிருக்கவே கூடாது. அந்த அன்பை எனக்கு கடைசி வரைக்கும் கிடைக்க நான் கொடுத்து வைக்கலையே. உன்னை பார்த்தது தான் பூமி என் லைஃப்ல பெஸ்ட் மொமெண்ட். நாம சேரணுங்கிறது தான் அந்த கடவுளோட ஆசையும் கூட. அதான் நாம 2 பேரும் ஒரே வீட்டுக்கு வந்தோம். பூமி, உன்னாலதான் என் வாழ்க்கைக்கு ஒரு புது அர்த்தமே கிடைச்சது. அன்பு தான் என்ன முழு மனுஷனாவே மாத்திச்சு. காதல சொல்ல தயங்கும் போதெல்லாம் கூட இருந்துட்டு காதல சொன்னதுக்கு அப்புறம் என்னை விட்டு போறிய பூமி. காலையில உனக்கு கல்யாணம். யாரோ ஒருத்த கட்டுற தாலி உன் கழுத்துல கண்டிப்பா ஏற விட மாட்டேன். கடைசி நிமிஷம் வரைக்கும் போராடுவேன். நீ உன் சூழ்நிலை காரணமா என்னை கைவிட்டாலும் என் காதல் என்னை கைவிடாதன்னு நான் நம்புறேன். இந்த கல்யாணம் எப்படியாவது நிக்கணும். நிக்கும். வருண், எல்லாம் முடிஞ்சிருச்சு வருண். இனி எந்த சாமியும் நம்ம காதல சேர்த்து வைக்க போறதில்ல. என் காதல புதைச்சிட்டு நான் நடப்படமா தான் இங்க இருந்து போவேன். என் உடம்புல உயிர் மட்டும்தான் இருக்கும் வருண். ஆனா என் மனசு அது எப்போ செத்து போச்சு. அம்மா, இன்னும் தூங்கலையா? என் பொண்ணுக்கு நல்லது நடக்க போகுதுன்ற சந்தோஷத்துல தூக்கமே வர மாட்டேங்குதுமா. ஆமா, நீ எதுக்கு தூங்காம இப்படி எப்படி நடந்துட்டு இருக்க? கல்யாண பொண்ணு ரொம்ப நேரம் கண் முழிக்க கூடாது. சீக்கிரம் தூங்குமா. தூங்குனாதானே காலையில சீக்கிரம் எந்திரிக்க முடியும். அம்மா, உன் மடியில படுத்துக்கிட்டுமா? வாமா, வா. இந்த இரவு விடியவே கூடாது. என்ன உண்மையா நேசிக்கிறவங்க எல்லாரையும் விட்டு நான் போக போறேம்மா. நான் விரும்புற எதுவுமே எனக்கு கிடைக்காதம்மா.
இப்ப பூமியை எப்படி எழுப்புறது? பூமி எழுத்துரு. பூமி பூமி எழுந்துரு. ஏய், பூமி பூமி எழுந்துரு பூமி. வருண், என்ன பண்றீங்க? இங்க இருந்து போங்க வருண், போங்க. உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். இங்க இருந்து போயிடுங்க ப்ளீஸ். கேளு. ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லணும். வா பூமி வா. வருண், வா, எந்திரிச்சு வா. போங்க வருண். ப்ளீஸ் பூமி, சொன்னா கேளு. எந்திரிச்சு வா ப்ளீஸ். சரி வர போங்க. சரி வா. போங்க. ஓகே, நான் போறேன். வா. ஐயோ, போங்க வர. போங்க. பூமி கொஞ்சம் அப்படி வா, உன்கிட்ட பேசணும். என்ன விஷயம்? வா, கொஞ்சம் பேசணும். வா சொல்றேன். என்ன வருண்? நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளு. இந்த கல்யாணத்துல ஏதோ தப்பு இருக்குன்னு என் உள் மனசு சொல்லிட்டே இருக்கு. அது சொன்னா நீ நம்ப போறதில்ல. உன்னோட பிடிவாதத்தால உன் வாழ்க்கை என் கண்ணு முன்னாடி பறிபோறத பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. அப்போ இந்த கல்யாணத்தை நிறுத்த போறீங்களா? நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். நானா அந்த கல்யாணத்தை நிறுத்த மாட்டேன். ஆனா இந்த கல்யாணம் உன் வாழ்க்கையை அழிக்க நடக்கிற சதிங்கிறத உனக்கு புரிய வைக்க எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இப்ப நான் ஒரு முக்கியமான வேலையா வெளியே போறேன். ஆனா முகூர்த்தத்துக்குள்ள வந்துருவேன். ஒருவேளை நான் வரலனாலும் தயவு செஞ்சு இந்த கல்யாணத்தை நீ பண்ணிக்காத. இந்த மாப்பிள்ளை நல்லவன் இல்ல, அத நான் உனக்கு புரிய வைப்பேன். அதுக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணு. வருண், நீங்க எனக்கு எதுவும் புரிய வைக்க வேண்டாம். இதுக்கு மேல எதுவும் செய்யறதுக்கு இல்ல. நம்ம எல்லாத்துக்கும் மேல கடவுள்னு ஒருத்தர் இருக்காரு. அத நீ நம்புறல்ல? நான் சொல்றத கடவுளோட ஆணையா நினைச்சுக்கோ. அதனால நான் வர்ற வரைக்கும் நீ தாலி கட்ட விடாத. எப்படி நான் அதுக்குள்ள வந்துருவேன். ஒருவேளை எனக்கு ஏதாவது ஆகி நான் வரலனா கூட வருண், என்ன பேசுறீங்க? உனக்காக நான் என் உசிரையை கொடுப்பேன் பூமி. வருண், உன்னை காப்பாத்த நான் ஒரு யுத்தம் நடத்த போறேன். இந்த யுத்தத்துல என் உசிரே போனாலும் நீ இந்த மாப்பிளைய மட்டும் கல்யாணம் பண்ணிக்க கூடாது. ஐயோ வருண், உயிருக்கு ஆபத்தான வேலையை செஞ்சு எதுக்கு என்ன காப்பாத்தணும்? அந்த அளவுக்குல நான் முக்கியமான ஆள் இல்ல வருண். இதுதான் விதின்னு நானே ஏத்துக்கிட்டேனே. விட்டுருங்க வருண். எனக்காக நீங்க எதுவும் செய்யவும் வேண்டாம், எங்கேயும் போகவும் வேண்டாம். ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா வேண்டாம் வருண். என்னால அதை நினைச்சு கூட பார்க்க முடியல. அதுக்கப்புறம் நான் இந்த உசுரை சுமந்துட்டு இருப்பேன்னு நினைக்கிறீங்களா? வேண்டாம் வருண், நீங்க எங்கேயும் போகாதீங்க வருண். எனக்காக ரிஸ்க் எடுக்காதீங்க வருண். எனக்கு என் அம்மா தங்கச்சிங்க ரொம்ப முக்கியம். அவங்கள நான் எவ்வளவு நேசிக்கிறேனோ
அந்த அளவுக்கு உங்களையும் பூமி, நான் போய்தான் ஆகணும். வருண், நான் உன்னை லவ் பண்றது உண்மைனா இதை நான் செஞ்சுதான் ஆகணும். ப்ளீஸ் என்ன தடுக்காத. ஐயோ வருண், ப்ளீஸ் பூமி, என்ன தடுக்காத. எனக்கு ஒண்ணும் ஆகாது. நான் கண்டிப்பா வந்துருவேன். நம்ம காதல நம்பு. அதுக்கு ரொம்ப பெரிய சக்தி இருக்கு. புரிஞ்சுக்கோ பூமி, அதை நம்பு. ம்? போகாதீங்க வருண். வருண், வருண், ஒருவேளை நான் வரலனாலும் தயவு செஞ்சு இந்த கல்யாணத்தை நீ பண்ணிக்காத. உனக்காக நான் என் உசிரை கொடுப்பேன் பூமி. அண்ணே, சென்னையில இருந்து நாம வந்துட்டோம். இன்னும் வருணா காணாமே. இடம் பொருள் ஏவல்னு இருக்குல்ல, அவர் வந்துருவாரு. நீங்க எப்படி சார் இந்த வீட்டை பிடிச்சீங்க? அதுக்கு என்ன நம்ம கிட்ட ஆளா இல்ல? நமக்கு கோயம்புத்தூர்லயும் செல்வாக்கு இருக்குமா? ஐசு, பூமிகாவை காப்பாத்த பெரிய ரிஸ்க் எடுக்க போற. தைரியமா இருக்கணும்னா நான் இருக்கேன், வருண் இருக்காரு. பயப்படாதண்ணா. நான் தைரியமா தான் இருக்கேன். நீ தான் பயப்படுற. ஆதித்யா, நோ டென்ஷன். நம்ம எல்லாரும் சேர்ந்துதான் அந்த போலி மாப்பிளைய புடிச்சு கொடுக்க போறோம். ம். பூமிகாவை காப்பாத்த போறோம். ஹே வருண். சின்ன பாஸ், வாங்க சின்ன பாஸ். அடே சின்ன பாஸ், நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அதே வருண். ஐஷோ, அண்ணே, பூமிகாக்கு எப்படி இருக்காங்க? இருக்கா? ஒரு வேலையா போறேன்னு சொல்லிட்டு வந்தேன். ஆனா நீங்களா வந்ததுல எனக்கு சந்தோஷம். நான் கூப்பிட்டதும் எந்த மறுப்பும் சொல்லாம நீங்களா வந்துட்டீங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில உங்களை பாக்குறது எனக்கு கொஞ்சம் ஆறுதலா ஏய் இருக்கு. வருண், என்ன இதெல்லாம்? நாங்க இருக்கோம்ல, டோன்ட் வரி. ஓகே. ஐஷு, பூமிகாக்காக நீ உதவ வந்திருக்க. பெரிய ரிஸ்க் எடுக்கிற. ரொம்ப நன்றிமா. அண்ணே, என்னன்னு நீங்க நன்றி அது இதுன்னு சொல்லி என்ன ஃபீல் பண்ண வைக்காதீங்க. ம். பூமிகா அக்கா என் கூட பிறந்த அக்கா மாதிரி. எல்லாத்துக்கும் மேல அவங்க ஒரு பொண்ணு. நானும் ஒரு பொண்ணா இருந்துட்டு எப்படி நான் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியும்? இதான் நல்ல வளர்ப்புங்கிறது. உனக்கு தப்பா ஏதோ நடக்க இந்த அண்ணா விட மாட்டேமா. தைரியமா இரு. சரிண்ணே. வருண், சொல்லுங்க வருண். இப்ப நாங்க என்ன பண்ணணும்? இந்த மாப்பிள கன்ஃபார்மா ஒரு ஃப்ராடு. பொண்ணுங்களை ஏமாத்தி தப்பா ஏதோ பண்றவனா இருப்பான்னு சந்திரகாந்தா மேடம் சொன்னாங்க. ஆனா அதுக்கு நம்ம கிட்ட ஆதாரம் இல்ல. அதனால நாம இப்ப அவனை பொறி வச்சு பிடிக்கணும். ஒருவேளை நான் வரலனாலும் தயவு செஞ்சு இந்த கல்யாணத்தை நீ பண்ணிக்காத. உனக்காக நான் என் உசிரை கொடுப்பேன் பூமி. வருண், எங்க போயிருக்கீங்க? உங்க உயிரை பணைய வச்சு அப்படி என்ன விஷயத்துக்காக போயிருக்கீங்க? என் மனசு கிடந்து தவிக்கிறத நான் யார்கிட்ட சொல்லி அழுவேன்?